சிஎஸ்கேவோட லூசிங் ஸ்ட்ரீக் இன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சு. எல்எஸ்ஜியோட ஒரு நல்ல மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. நாட் இன் சேஞ்சிங் த பிளேயர்ஸ், ஒரு மைண்ட் செட் லெவலில் ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறப்பையும் சரி, அவங்க ஃபீல்டிங்லேயும் சரி, நிறைய மைண்ட் செட் லெவலில் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அது ஃபீல்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அண்ட் அட் த சேம் டைம் சேசிங்கில் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் மிடில் அகைன் அந்த ஸ்ட்ரகிள் தெரிஞ்சுது. அண்ட் எண்டில் டோனி அண்ட் டூபே சேர்ந்து முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நோட்டபுளாக ஷைக் ரஷீத் உள்ளே கொண்டு வந்தது நல்லா இருந்தது. அந்த யங்ஸ்டர் ரொம்ப நாளாக டீமில் இருக்கார், டீமோட ட்ராவல் பண்ணுறாரு. பட் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இன்றைக்கி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நல்லா பர்ஃபார்மும் பண்ணார். ஒரு நல்ல ஓப்பனராக தெரிகிறாரு. கிட்டத்தட்ட ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அவர் ஒரு ஃபியூச்சரில் சிஎஸ்கேக்கு ஒரு மெயின் பிளேயராக மாறுவார்னு நம்புகிறோம். அந்த அதர் சைடு எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா சிக்ஸஸ் நிறைய அடித்தாங்க. பட் அவங்களால ரன்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியல. ஒரு சிக்ஸ் அடிக்கிறாங்க, அவுட் ஆகுறாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண முடியல. சிஎஸ்கேவும் டீசெண்டாக பவுலிங் போட்டாங்க. பத்திரனா மாதிரி ஆட்கள் எக்ஸ்பென்சிவாக போனாலும் தேவையான நேரத்தில் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வரப்போகிற மேட்சஸ்லையும் பர்ஃபார்ம் பண்ணி அந்த பிளே ஆஃப்ஸ் பக்கத்தில் போவாங்கன்றதை பார்ப்போம்.